மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாளைக்கு நம்மளுடைய கோயம்புத்தூர் வருகை தர இருக்கிறாங்க. பீகாரில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்ற பிறகு தமிழ்நாட்டில் நம்மளுடைய முதல் முறையாக இந்த கோயம்புத்தூரில் விவசாயிகளினுடைய நிகழ்ச்சிக்காக வர இருக்கிறாங்க. இயற்கை விவசாயிகளினுடைய மாநாட்டில் கலந்து கொள்ள இங்கே வர இருக்கிறாங்க. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 விவசாயிகளுக்காக பல்வேறு நல்ல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதில் மிகவும் ஒரு முக்கியமான திட்டம் விவசாயிகளை ஊக்குவிக்கின்ற விவசாயிகளுக்கான சன்மான நிதியானது. அந்த திட்டத்தினுடைய 21வது இன்ஸ்டால்மெண்ட்டை நாளைக்கு, அதாவது வருடத்திற்கு 6000 ரூபாய் ஒவ்வொரு விவசாயிக்கும் நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே செலுத்துகின்ற இந்த திட்டம் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே அந்த விவசாயிகளுடைய சன்மான தொகையை வழங்குகின்ற இந்த திட்டத்தினுடைய 21வது தவணையும் கூட நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாளைக்கு அந்த தவணை தொகையை விடுவிக்க இருக்கிறார்கள். விவசாயிகளுடைய வாழ்வில் மேம்படுவதற்கு, விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு, இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடும் நம்மளுடைய கொடிசாவில் நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டையும் தொடக்கி வைக்க நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தரவிருக்கிறார்கள். தமிழக மக்கள் சார்பில், தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் அவர்களை வருக வருக என்று அன்போடு நாம் வரவேற்போம். ஆனால் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு நாட்டில் உங்களுக்கு பார்க்குறீங்க, இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் ஒரு தலை சிறந்த தலைவராக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய வளர்ச்சியினுடைய வேகம், இந்தியாவினுடைய வளர்ச்சியினுடைய முன்னேற்றத்தினுடைய வேகத்தை மக்கள் ஒவ்வொருவரும் கூட கண்டு கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இலக்கு இந்த நாடு வளர்ச்சியடைந்த நாடாக 2047 இந்த நாடு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமடைந்த நாடாக, வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்ற அந்த பாதையை நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இங்கே பார்க்குறீங்க, இந்த நாட்டில் விவசாயிகளாகட்டும், ஏழை எளிய மக்களாகட்டும், அல்லது நடுத்தர மக்களினுடைய மேம்பாடே குறிக்கோளாக கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் இந்த 11 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் பிலோ பாவர்ட்டி லைன்லேருந்து, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழிருந்து வறுமை கோட்டுக்கு மேலே வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். தேசிய ஹைவேக்கள், விமான நிலையங்கள் விரிவாக்கம், வந்தே பாரத் ரயில், அதே போல் மெட்ரோ ரயில்கள்,